ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. எதுக்கு கோவப்படுவாங்கன்னே தெரியாது. ஆனால் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அவர்களை நாம் முன்கோபம் கொண்டவர்கள் அப்படின்னு அழைப்போம். எந்த மாதிரி ஜாதக அமைப்பு கொண்டவர்களுக்கு இந்த குணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதய லக்னத்தில், அதாவது லக்னத்தில் சூரியனோ செவ்வாயோ இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு கோபம் வந்துடும். லக்னத்தில் கேது இருப்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க குணமே பார்த்திங்கன்னா மூடியாக இருப்பாங்க. அதாவது ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு யாரோடும் ஒத்துப்போகாது. யாரோட ஒத்துப்போகிறதோ அவர்களிடம் மட்டுமே பழகுவார்கள். லிமிட்டடாக ஃப்ரெண்ட்ஸும் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்குவாங்க. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டா டக்குன்னு அவங்களுக்கு கோபம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே போல் தீராத கோபிகள், அதாவது வஞ்சகத்தை மனசுக்குள்ளே வைத்து கொண்டிருப்பவர்கள், வெளியில் விரோதத்தை வெளியில் காட்டிக்காமல், பகையை வெளியே காட்டிக்காமல் மனசுக்குள்ளே வைத்து கொண்டு இருப்பவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, மனசுக்குள்ளேயே பகை கனன்று கொண்டே இருக்கக்கூடிய பகை உணர்ச்சியை வளர்த்து கொண்டே இருப்பவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, லக்னத்தோடு சனி பகை அல்லது நீச்ச அமைப்பில் இருந்து 5ஆம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ இருக்கக்கூடியவர்கள் பகையை எந்நாளும் மறக்க மாட்டார்கள். அதை மனசுக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க. லக்னத்திலேயே சனி ராகு சேர்க்கை, நீச்ச சனியும் ராகுவும் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு, சந்திரனும் கேதுவும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. இது மனசுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்கும். பகையை வெளியே காட்ட மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வைத்திருந்து நேர காலம் வரும்பொழுது அதை வெளிக்காட்டி தீர்த்து கொள்வார்கள்.